இந்தியா கிட்ஸ் நேயர்களுக்கு என் வணக்கம். எல்லோருக்கும் என் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் கனல் கண்ணன் பேசுகிறேன். தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. எனக்கும் விஷால் சாருக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கே தெரியும், சண்டைக்கோழி, திமிரு, மலைக்கோட்டை, அப்புறம் லாங் பேக் கழித்து நாங்கள் பூஜைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்தோம். அடுத்தபடியாக மீட்டாக வரப்போகிறது இந்த ஆம்பளை. சுந்தர் சாருடைய காம்பினேஷன்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அது இல்லாமல் ஒரு காமெடி என்டர்டெய்னரான ஒரு டைரக்டர். அதில் வந்து கனல் கண்ணன் என்ன பண்ணுவார்ன்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் காமெடி என்டர்டெய்னர் தான், பட் இருந்தாலும் விஷால் சாருடைய ஆக்ஷன் பிளாக் என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய மாமா தான் மெயின் வில்லன். ஸோ நான் ஒரு மாமாவுடைய மருமகனால் என்னை வந்து ஒரு ட்ராவல் மீன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு மெரிபி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஏன்னா எல்லாமே தப்பு, அதாவது கரெக்ட் நினச்சி தப்பாக பண்ணுற கேரக்டர். நான் எப்பப்போ அன்சிவா மீட் பண்ணும்போது நான் பிளாக் பண்ணிட்டே இருப்பேன். பிளாக் பண்ணும்போது என்னை தடுத்து அனுப்புவார், போங்கண்ணே அப்படிம்பார். நான் தலைகீழ அடித்து அவர் தள்ளுறது வந்து சாதாரணமாக தள்ளுவார். ஆனால் நான் விழுறது வந்து ரொம்ப ஒரு 10 பல்டி அடிச்சு போய் விழுவேன். ஏன்னா அவருடைய பவரை காட்டுறதுக்காக. கடைசியில் அந்த ஃபைட்டு முடிய கடைசியில், ஐயோ என்னை ஏன் அடிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். இல்லைண்ணே, நான் வந்து உங்களை அடிக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேட்பேன். இல்லைண்ணே, இல்லை மறுபடியும் ஏன்னு கேட்பேன். ஏன்னா என் லவ்வுக்கு ரொம்ப நீங்கள் தான் உறுதுணையாக இருந்தீங்க. ஸோ அதனால் நான் உங்களை அடிக்க மாட்டேன். அப்படிமா என் மனசு மாறுகளும் தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க அப்படிம்பார். நான் சரி, இந்த அடியாக வாங்கின அடி போதும், சரி நிறுத்து, நாங்கள் போகிறோம். சொன்னோன்னு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் ஏதோ சொல்ல வருவேன். கசின் அந்த அன்சிகாட்ட சொல்ல வரும்போது அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் சவுண்டு கொடுப்பேன், நான் பயந்து அப்படியே போயிடுவேன். ஸோ இந்த கேரக்டர் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் விஷால் சார் எடுத்த படங்கள், நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ஃபுல் எமோஷன் ட்ராமாஸான படம். ஒரு ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டண்டான படம். அவர் சண்டைக்கு தூண்டக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ் படங்களாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூஜையை பார்த்தீங்கன்னா எல்லா படமே ஆக்ஷன் தேவைப்படும். ஒவ்வொரு அடியும் விட்டி மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பற்றி நான் விஷால் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். பட் அவர் இவ்வளோ தூரம் காமெடி பண்ணுவார்ன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. இந்த படத்தை அடித்து தூள் கிளப்பியிருந்தார். அப்போ நானே ஒரு ஸ்பாட்டில் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இவ்வளோ என்ஜாய் பண்ண இவர் காமெடி பண்ணுறாரு, இவர் எப்படி நான் ஆக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு நையாடி கலந்த ஒரு எமோஷன் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அந்த கதையோடைய பேஸ் மாறக்கூடாதுன்றதுக்காக அப்படி நான் எடுத்திருக்கேன். ஏப்பா, இந்த அத்தை பொண்ணுங்களே தான் கட்டணுமா? அத்தை பொண்ணுங்களெல்லாம் கட்டணும். என்னம்மா உடம்பு சூடா இருக்கு? சூடால மூடா இருக்கு. எந்த ஃபைட் எடுத்தாலும் அதில் வந்து காம்பினேஷன்ஸ் நிறைய இருந்தது. ஒரு சாதாரண வந்து மாமிங்க ஃபைட்டில் எடுத்தாலும் அதில் 3 மாமிங்க, அப்புறம் பிரபு சார், எல்லாமே ஒரு காம்பினேஷன் இருந்தது. வைபவ், சதீஷ்கான. அதனால் அவங்களுக்கு ஒரு 6 நாள் போட்டால் கூட அந்த செட்டப்ஸ் பெரிய செட்டப்ஸ், அதனால் கொஞ்சம் டிலே ஆகி அந்த 6 நாளுக்குள்ளே முடிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்படுச்சு. அதனால் அதையும் மீறி அந்த ஆக்ஷன் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது செகண்ட் ஃபைட் எடுத்துகிட்டு அவர் ஒரு போலீஸ் கட், அதாவது அவர் வந்து மாமிங்களை ஏமாற்றி போய் சொல்லி போலீஸ் ட்ரெஸ்ஸில் உள்ள வருவார். வில்லன்ஸ் கேங் வந்து பின்னாடி அட்டாக் பண்ணும்போது எல்லாம் ரவுண்டப் பண்ணிவிடுவாங்க. ரவுண்டப் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 கார் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ரவுடிஸ் அவங்கள வருவாங்க. வரும்போது டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே அவங்க மேலே அப்படியே காரில் ஜம்ப் பண்ணி வருவார். ஜம்ப் பண்ணும்போது அவர் பேனட்டில் ஸ்டைலாக ஹீரோ உட்காந்துருப்பார். கார் ஓட்டுறது வந்து வைப்பாக இருக்கும். அது ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதை நாங்கள் ஒரு டைரக்டரோட டிசைனில் ரொம்ப காமெடியாக வேணும்னு கேட்டிருந்தார். ஸோ நமக்கு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஈஸியாகிறதுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த ஃபைட்டு பார்க்குறது ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்லுட் அது பேக் ட்ராப்பில் காமெடி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சௌந்தர்யா, அப்புறம் கிரண், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன்.
ஸோ இவங்களை கடத்துகிற ஃபைட்டு இது ஒரு காமெடி என்டர்டெயினராக வேணும்னு கேட்டிருந்தார். ஒரு மூட்டையை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் மூட்டை மிஸ் ஆகிக்கலாம் அங்கே அதை கஷ்டப்பட்டு இவர் கொடையை வச்சுலாம் காப்பாற்றுவார். அந்த கோயில் பிளாக் டாப்னு அந்த கொடையை வச்சு பிளாக் பண்ணி இப்படி காப்பாற்றும் போது இவங்க தூக்கி சேஸ் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் கரெக்டாக மிஸ் ஆகி மூட்டை கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாமிங்க இருக்க மாட்டாங்க, அது தேங்காய் மூட்டையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து அந்த மாமிங்களை பிடிச்சி பார்ப்பாங்க. மூட்டையோட ஃபீல் ஒரு ஃபீமேலோட ஃபீல் இருக்கா பார்த்து எடுத்து வைப்பாங்க. அதில் ஒரு என்டர்டெயினான ஒரு ஃபைட்டு. அது இல்லாமல் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ் சார், சதீஷ் சார் எல்லாருமே அவுட் காமெடி என்டர்டெயின் எடுத்துருக்கேன். இதில் வந்து விஷால் சார் ஃபஸ்ட் டைம் நான் ஐ திங்க் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் காமெடி ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் டோட்டலாகவே காமெடி என்டர்டெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி மேலே ஏறி எஸ்கேப் ஆகும்போது சதீஷ் மட்டும் கீழே மாட்டிக்குவார். மாட்டும்போது வில்லன் வந்து அவர் சட்டை பிடிச்சா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அந்த வண்டி போகும்போது ரோப்பு ட்ராவல் அப்படியே ரோப் கட்டி அந்த வண்டி அப்படியே ட்ராவலாக போயிட்டுருக்கணும். அப்புறம் கையை பிடிச்சி இவர் காலை பிடிப்பார், சதீஷோட காலை பிடிக்கும்போது ஒரு பீஸ் வண்டி ஸ்பீடாக போகும்போது பேண்ட்டை கரெக்டாக உருவிட்டு வந்துடும். அதில் ரொம்ப ஆனால் பார்க்குற எடுத்தது ரிஸ்க். ஆனால் ரசிகர் நீங்கள் உண்டை கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்கோர்ஸ் ஏன்னா நல்லா சேஞ்சஸ் இருந்தது. ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் அந்த தாபா ஃபைட்டை சொல்ல போனீங்கன்னா டப்பல் அடிப்பார். கீழே விழுந்து பிறண்டு அடித்து டப்னு அடிப்பார், தடக்குன்னு உடச்சி விழுந்து ஒரு வாலை ஹோல் பண்ணிட்டு போயிடுவான். போனவுடனே அங்கே ஒரு சின்ன ஃபன் தேவைப்படுது. வாலை உடைச்சி அந்த பாடியோட லெவலுக்கு வால் கரெக்டாக ஹோல்ஸ் வந்துடும். அது ரொம்ப சீரியஸான விஷயம். அங்கே வந்து ஹன்சி அப்படி பார்க்கும், இவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படி பார்த்தா அங்கே வந்து அப்படியே இம்மீடியட்டாக எம்எல்ஏ ட்ராவல் ஆகும். அண்ணே அடிக்காதம்பார். ஸோ அந்த ட்ராவல்லாம் அது சுந்தர்சி சாரோட கைவந்த கல்லை தான். அது நான் எதுவுமே சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ் சொல்லப்போனால் அந்த பொண்ணுங்களை 3 கடத்திட்டு வரணும், அப்படி ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்ஸ் வரும்போது என்னுடைய பிரதர் தான் பெரிய இவர் பிரதீப் ராவத், அவர் தான் மெயின் வில்லன். அவர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். இப்படி பிரச்சனை நான் கேள்விப்பட்டேன், எப்படியா அந்த 3 பொண்ணை கடத்திட்டு வரணும், இல்லைனா என்னோடய மான பிரச்சனை ஆகிடும் அப்படிம்பார். ஓ நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். ஸோ அங்கே பிரபு சார் சொல்லியிருப்பார், 3 பொண்ணை எப்படியா கடத்திட்டு வந்துட்டு மாமியார் தெரியாமல் கடத்திட்டு வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ அவங்க வைபவ், சதீஷ், நான் ஒரு கிட்டத்தட்ட 100 ஃபைட்டர்ஸோட போய் கிட்னாப் பண்ண வருவேன். 2 இடத்துல மீட் ஆகும். எனக்கு என்னுடைய பிரதரை வந்து மாமா, என்னுடைய மெயின் வில்லன் வந்து மாமா. ஸோ அவங்களுக்கு மாமா பிரபு. ஸோ கன்ஃபியூஸில் நான் கேட்பேன், உங்களை யார் அனுப்பிச்சது? மாமா அனுப்பிச்சார். உங்களை என்னை மாமா தான் அனுப்பிச்சார். ஓ அவங்க வந்து அவருடைய மாமா அனுப்பிச்சிருப்பா, நான் வந்து என்னுடைய மாமா வச்சுட்டு நான் கன்ஃபியூஸ். ஓ மாமா ஏற்பாடு ரொம்ப பலமாக இருக்குது சொல்லிட்டு நான் போய் அடித்து ஃபைட்டில் தூக்கி போடும்போது, சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணது போதும், அதுக்குள்ளே நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு போவோம். அங்கே போனால் நான் அடி வாங்கி எல்லாம் பயங்கர பெரிய கலாட்டாகிடும். அங்கே பார்த்தா அப்போ தான் விஷால் சார் அங்கே வந்து மாமியார் அடிச்சுட்டு அதுக்கு எமோஷனாகி மாமியாரே கை வச்சிட்டிங்களா சொல்லிட்டு வில்லனை பொள்ள அடித்து தூக்கி எடுத்து பின்னிட்டு கடைசியில் ஒரு காமெடியான ஒரு என்டர்டெயினான ஒரு எண்டு சுபம் முடியும். எனக்கு சத்தம் கம்மியாக இருக்கணும், ரத்தம் அதிகமாக இருக்கணும். நான் நிறைய பெரிய படங்கள் பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஆல்மோஸ்ட் இந்தியாவில் டாப்பஸ்ட் ஹிந்தி படங்கள், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், ஆங்கில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சுந்தர் சார் யூனிட் ஐயோ செம்ம ஜாலி யூனிட். ஐயோ நான் லைஃப்பில் இப்படி ஒரு கலாட்டாவான யூனிட்டை நான் பார்த்ததே இல்லை. எதுவுமே சீரியஸாகவே இல்லை, எல்லாருமே கேஷுவலாக ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே புதுசாக இருந்தது. ஸோ அது ஒன்லி சுந்தர் சார் படத்தில் மட்டும்தான் முடியும். இல்லை அது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா இப்படி ட்ரெயிலரில் நிறைய ஆக்ஷன் போட்டிருக்காங்கன்னா ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். இருந்தாலும் கார் பிளாஸ்ட், இந்த ஜம்ப் எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு நான் ஸ்டண்டில் சேர்ந்த காலத்துலேருந்தே இருக்குது. பட் அந்த எந்த இடத்துக்கு தேவைப்படுகிறதுன்றது தான் ஒரு விஷயம் வேணும். ஏன்னா ஒரு 50-60 கார்ஸ் வந்து ரம்யா கிருஷ்ணன் இந்த 2 மாமிங்களை வந்து அட்டாக் பண்ண வர நேரத்தில் யார் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கும்போது ஹீரோ ஸ்டைலாக காரில் வந்து ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணி ஒரு பம்ப் கண்ணை எடுத்து டாப் 2 கண்ணு அடிச்சு 2 கண்ணு டாப்லிங் ஆகும். டாப்லிங் அடித்து சுற்றும் போது சுற்றுறது வழக்கமாக சுற்றுறது ஒன்று இருக்குது,
அதை சுற்றும் போதே கேமரா முன்னாடி சுற்றும் போது ஜூம் அந்த அத்தைங்களுக்கு போகும், ஹீரோவுக்கு போகும். அதுதானே புதுசு. ஸோ அந்த கதையோட மிங்கிள் பண்ணுறது அதுதான் ஆக்ஷன் கோரியோகிராஃபுடைய ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் வெடிக்க வைக்கிறது தான். ஆனால் இந்த இடத்துக்கு வெடிக்க வைக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன் கலந்த ஒரு சீரியஸ். ஆம்பளை படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ தேட்டரில் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த படத்தில் எதுவுமே ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுற அத்தனை விஷயங்களும் இது இருக்குது. அது இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். இந்த 3 டிவிஸில் பார்க்காதீங்க. ஏன்னா கோடிக்கணக்கான படத்தை இன்வெஸ்ட் பண்ணி தயாரிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஆம்பளை படத்தை தேட்டரில் பாருங்கள். எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.